வாலிப பிள்ளைகிட்ட 2 விஷயங்களை ஞாபகப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். ஒரு 5 நபர்களை உங்க இடத்துல சொல்லி நான் பேச விரும்புகிறேன். நீங்க இந்த உலகத்துல உங்களுடைய ஹேர் ஸ்டைல்ல இருந்து, உங்க ட்ரெஸ் சென்ஸ்ல இருந்து, நீங்க வைத்திருக்கிற வண்டியில இருந்து எல்லா விதத்திலுமே ஏதோ ஒரு நபரை ரோல் மாடலா வைத்துக்கொண்டு இவங்களை போல நானும் இருக்கணும், இவங்களை போல சேலை கொடுக்கணும், இவங்களை போல அழகா இருக்கணும், பார்க்கறதுக்கு இவங்களை போலவே இருக்கணும் என்று உலக மனிதர்களே ஒரு முன்மாதிரியாக ரோல் மாடலாக வைத்துக்கொண்டு நீங்க ஓடுகிறீர்கள். ஆனா வேதத்துல இருந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருந்தாங்க? அவங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு ரோல் மாடல் இயேசு கிறிஸ்து மட்டும் தான் இருந்தாரு. நான் சொல்றேன் பாருங்க, யோசேப்பு 17 வயசுல தன்னுடைய தரிசனத்தை நோக்கி ஓடினான். எல்லாவற்றுக்கும் மேலாக அவன் அந்த வயசுல செய்ய வேண்டியது பாவம், எல்லாவற்றையும் எல்லாமே பார்த்துட்டு வருவாங்க. ஆனா அவன் பாவத்துக்கு விலகி ஓடுகிறவனா இருந்தான். 2வது பாத்தீங்கன்னா யோசுவா தேவாலயத்தை விட்டு பிரியாமல் இருந்தான். ஆனா அவன் பாத்தீங்கன்னா மோசேக்கு பிறகு 2வது தலைவராக மாறினான். தலைவர் பொறுப்பை இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகிற பொறுப்பை அவனுக்கு கத்த தந்தார். 3வது பாத்தீங்கன்னா தாவீது தன்னுடைய 17வது வயசுல ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். 30 வயசுல ராஜாவாக மாறுகிறார். அது வரைக்கும் அவன் இருதயத்துக்கு, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக காணப்பட்டான். இன்றைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க? 4வது பாத்தீங்கன்னா தானியேல் எப்படிப்பட்ட அரசாங்கம் அவனுக்கு எதிராக இருந்த போதிலுமே யாருக்கும் பயப்படாம 3 வேளையும் ஜெபிக்கிற ஒரு நல்ல வாலிபனாக இருந்தான். அடுத்தது பாத்தீங்கன்னா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா கிறிஸ்துவுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறவர்களா இருந்தாங்க. அவங்க என் தேவன் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் நாங்க அவரை மட்டும்தான் தொழுது கொள்வோம், அவர் மட்டும் தான் எங்களுடைய தேவன் என்பதில் வைராக்கியமா இருந்தார்கள். இந்த 5 பேருமே கிறிஸ்துவுக்காக வைராக்கியமா இருந்தாங்க. அவங்க எல்லாருமே நல்ல நிலையில உயர்த்தப்பட்டாங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களா இருந்தாங்க, ஆசீர்வாதமா இருந்தாங்க. ஒரே ஒரு வாலிபன் மட்டும் கர்த்தர் அவன் மேல் வைத்ததான நோக்கத்தை புறக்கணிக்கிறவனாக விட்டு விலகிறவனா இருந்தான். அவனுடைய வாழ்க்கை என்னவானது என்று நம்ம பார்க்கலாமாங்க. ஒரே ஒரு வாலிபன் மட்டும் என்ன செஞ்சானா, அவன் சிம்சோன் அவங்க எல்லாருக்குமே நன்றாக தெரியும். அவன் மேல ஆண்டவர் என்ன சொன்னாரு, இவன் என்ன பண்ணுவான், பெலிஸ்தியர் கைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நீங்களாக்கி ரட்சிப்பான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ரட்சகனாக அவனை தேவன் உலகத்துல பிறக்க வைத்தார். அவன் தாய் தகப்பனுக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லாம இருந்தது. ஆனா இவன் பிறக்கும் போது நீங்க இப்படி வளர்க்கணும்னு சொன்னதும் இல்லாம அவன் ஒரு ரட்சகனா இருப்பான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி நம்பிக்கை வைத்து அவன் மேல அளவில்லாத ஒரு அபிஷேகத்தை முடியல வைத்து அவனுக்கு ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு வாழ்க்கை கொடுத்து வச்சாரு. அவன் என்ன பண்ணான், உலகத்தில் மேல இருக்கிற எல்லாவற்றையும் அன்பு கொண்டு ஆசை வைத்து இச்சை வைத்து தேவனுடைய திட்டத்தை விட்டு விலகினதுனால அவனுடைய வாழ்க்கை போச்சு, அவனுடைய அபிஷேகம் போச்சு, அவனுடைய கண்கள் போச்சு, கடைசியில அவனுடைய உயிரே போச்சு. ஆனா ஒண்ணு பண்ணா, கடைசி நிமிஷத்துல மனம் திரும்பி ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் மாத்திரமே எனக்கு கேட்டாருன்னு சொல்லி கேட்டான். ஆனா கர்த்தர் அவன் மேல் இறங்கினார். அவன் கடைசியில எல்லாரையும் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல அவன் ஜெயத்தை கொண்டு வருகிறவனாய் காணப்பட்டான். ஆனா பாருங்க அவனோட வாழ்க்கை எப்படி இருந்தது. சற்று அவன் தீட்டு உள்ள ஒரு காரியங்களை செய்யக்கூடாது. ஆனா அவன் எந்த கையினால அவன் சிங்கத்தை கொண்டான், அந்த சிங்கத்துக்குள்ள தேனை எடுத்து வருகிறான். அது அவனை தீட்டுப்படுத்தினது. எந்த பலத்தை குறித்து யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. அந்த ரகசியத்தை பெண்ணிடத்துல போய் சொன்னான். அது அவனோட அபிஷேகத்தை இழக்கிறதுக்கு எதுவா இருந்தது. எல்லார்ட்டையும் போய் அவன் கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகிறான், கூடாக்கப்படுகிறான், செக்கு இழுக்கிறான், அடிமைப்படுத்தப்படுகிறான். தேவனை விட்டு வழி விலகுகிற எல்லாருடைய வழியும் இதுதான் வேதம் சொல்லுகிறது. எனவே தேவ பிள்ளைகளை நீங்க எல்லாம் இந்த உலக பிரகாரமா இருக்கிறவங்கள உங்களுக்கு ரோல் மாடலா வைக்காம இந்த 5 பேருக்குமே இயேசு கிறிஸ்து ரோல் மாடலா இருந்தாரு. அதனால அவங்க வெற்றி தலைவர்களா திறந்தாங்க. அது மாத்திரமல்ல அவங்களோட கூட தேவனுடைய கரம் கூட இருந்தது. ஆளுகை செய்கிறவர்களாகவும் பெரிய பெரிய அதிகாரத்தில் இருந்தவர்களாகவும் காணப்பட்டாங்க. இதுக்கு வாலிப பிள்ளைகளை நீங்களும் அப்படி இருக்கும் பொழுது உங்களையும் அப்படி நிறுத்துவார். சிம்சோனை போல அல்ல, அந்த 5 பேரை போல. ஆமென்.